வாழ்க தமிழ் வளர்கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்கை. நான் உங்கள் நடிகர் எலிராஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவானவங்க துர்க்கையம்மன் கோயில். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஏற்கனவே சந்தியா ராகம் பண்ணியிருக்கோம். நிறைய சீரியல் நம்ம சாமிகள் வேஷம் போட்டிருக்கோம். காளி வேஷம், ஒரு காளி 2 காளி இந்த மாதிரி போடுவோம். இன்றைக்கி 5 காளி, கருப்பு சாமி, இந்தமாரி விநாயகர், முருகர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவோம். இன்றைக்கி முக்கியமான ஒரு சேனலுக்காக இதை பண்ணுறோம். கார்த்திகை தீபம் சீரியல் பேர். கார்த்திகை மாதம் மாலை அணிஞ்சு நிறைய ஐயப்பங்களுக்கு போகிற ஒரு நாள். அதே பாருங்கள், அது இறைவனாக நம்ம கொடுத்துருக்காப்புல நம்ம பாண்டி முனி. அந்தமாரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குருவாம்பேட்டை ஹாஸ்பிட்டலில், டிபி ஹாஸ்பிட்டலேருந்து உள்ளே வந்தோம்னா சுயம்பா உருவானவங்க அவங்க துர்க்கையம்மன். மிகப்பெரிய சக்தி, பவர் வாழ்ந்தவங்க அந்த தாய். இன்றைக்கி நம்ம நண்பர்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னுடைய மாமா இவர் வந்து ஒரு முகம் மட்டும் இல்லை, காளி மட்டும் இல்லை, நிறையா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, ஆலினால் அழகப்பட்ட தலைவன் வந்து இந்தியன் தாத்தா லேட்டஸ்ட் இந்த மாதிரி கலகுவாப்ல. சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் எம்ஜிஆர் பிரவீன். என்ன உருவாக்குனது சுபாஷ். வா வா ரீட்டா சுபாஷ். ஆமா, ரீட்டா சுபாஷ். நம்ம டான்ஸ் அசோசியேட் நம்பர் என்னோட அண்ணன் தான். அவங்க மூலியமா உருவானவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போகாத ஊரே இல்ல மாமா. எல்லா ஊரும் டெல்லி வரைக்கும், பாம்பே, கல்கட்டான ஃபாரின் வரைக்கும் போய் பண்ணிட்டு இருக்காரு தலைவன் வந்து. எல்லா ஃபாரின் போவோம், நம்ம மூலியமா போவோம். கண்டிப்பா காளியம்மா கிட்ட சொல்லுங்க, கருப்பம்மா கிட்ட, கருமசாமி கிட்ட சொல்லுவோம். ஃபாரின் மிக விரைவில் நான் கூட்டு போறேன். எல்லா கெட்டா போட்டு அசத்தி இருக்காப்ல. நன்றி. ஆமா, நம்ம நண்பர். சொல்லுங்க சாமி. ஆமா, ராகேஷ் கூட பிறகாத ஒரு தம்பி. எல்லா ஃபங்க்ஷன், எல்லா ப்ரோக்ராம்லையும் இருப்பார் தலைவன். இன்னும் நிறைய பண்ணணும் தம்பி, நிறைய ஜெயிக்கணும். இறைவன் அருளில் நாங்கள் இன்னும் மிகப்பெரிய இடத்த போகணும். இந்தமாரி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுங்கன்னு சொல்லி நம்ம சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி எல்லா சேனல்கிட்டையும் நான் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஐயா, ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம சாதாரணமாக ஒரு கெட்டா போட்டு ஆடுறது இருந்தது வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்க, இது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ 30 கிலோ வெயிட் இருக்கும். இந்த வெயிட்டை தூக்கி அவங்க வந்து இன்னைக்கு காலையில் காட்டினாங்கன்னா சாயந்தரம் வரையும் இதை கட்டிட்டு ஆடணும். காளி வேஷம் போடணும்னா அது சாதாரணமாக யாருமே போட முடியாது. அந்த மாரி விஷயம். இங்கே பாருங்க, பைரவரை பாருங்க. நாங்கள் இங்கே வந்து மேக்கப் போடுறோம் அப்படின்னா பைரவர் எங்களுக்கு துணையா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. கால பைரவர். வா வா, நம்ம செல்லக்குட்டி இது பார். சொல்லு சாமி. ஆமா, ட்ரிப்ளிகேட் நம்ம பூபால் மாஸ்டர், முகேஷ் எல்லாம் இருக்கிற ஏரியா. அவரு வளர்ந்தது அங்கதான், ட்ரிப்ளிகேட் தான். இருந்தாலும் அங்கிருந்து ஐயா வராங்க, பல டான்ஸ் ஆடுவார். இருந்தாலும் காளின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் மேலும் ஐயா நல்லா இருக்கணும், இறைவனர் இல்லை மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பவரானவங்க அவங்க. இந்த பாருங்க, கால பைரவர் பாருங்க. பைரவா பாட தங்கம். பைரவர், கால பைரவரியா எங்க கூடயே இருக்காங்க. இந்த பாருங்க, மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி எங்க கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு அருள், இறைவனோட அருள். சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையே போற்றி, உண்ணாமலையே போற்றி. சிவாய நமய்யா, சிவாய நமய்யா. சுயமா உருவானவங்க நம்ம துர்க்கை அம்மா. இந்த கோயிலில் பல டான்ஸ் ப்ரோக்ராம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறையா ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு. குருவாம்பேட்டை கோயில் அப்படின்னா ஃபேமஸானது. ஏன்னா வராத நடிகர்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ நடிகர்கள். செம வாய்ப்பு அம்மா வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்பா நமக்கு இருக்காங்க, சிவனு. இந்தமாரி இந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நல்ல விதமாக அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இறைவா அண்ணாமலையானே போற்றி, உண்ணாமலையே போற்றி. திருவண்ணாமலை சிவனே, காசி ராமேஸ்வர சிவனே, குற்றாலேஸ்வர சிவனே, கொடுங்காலீஸ்வர சிவனே. இந்த தெய்வம் தான் எங்களோட தெய்வம். இந்த தெய்வத்தை எங்க வேணாலும் பார்க்கலாம். உன் பேரை சொல்லு சாமி. என் பேரா? ஆமா சொல்லுங்க. பாலசுப்ரமணியம். பாருங்க, ஐயா பேர்லயே முருகர் இருக்காருல்ல, அப்புறம் என்ன வேணும்? சிவனோட புள்ள. வெற்றி தான். சிவாய் நமய்யா, சிவாய் நமய்யா.